ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி எப்படி ப்ரோ வளர்க்குறது, ஸோ அதுதான் ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்குது. அந்த குட்டி வளர்க்குறத சொல்லிக் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கு அந்த வீடியோங்க. ஃபஸ்ட்டு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மீனாக இருந்தாலும் சரி, ஒரு கப்பீஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரைஸிஸோ இல்லை பிளாட்டியோ இல்லை சோட்டையில் எது குட்டி போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியை தனியாக எடுத்துருங்க. ஸோ குட்டியை தனியாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய டப்பாவோ அந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யோசிக்காதீங்க, ஃபியூச்சரில் யோசிங்க. அதாவது இந்த குட்டி வளர்ந்தாலும் ஒரு 50 குட்டி போடுறீங்கன்னா அந்த குட்டி நல்லா பெருசானாலும் அதே ஸ்பேஸில் நல்லா சூப்பராக இருக்குமா அப்படி சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் ப்ரீட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த இது நான் சொல்கிறேங்க, ஓகேங்களா? ஆசை வளர்க்குறீங்க, குட்டி பெருசாக கேர் பண்ணுற அது மாதிரி பண்ண மாட்டேங்க. பட் நான் ப்ரீட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, இதை பண்ணுங்கள். சரி, நல்லா சூப்பராக வளர்த்துலாங்க. எந்த மீனுமே பெரிய அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருந்தே வந்துன்னா அந்த தண்ணி, அதாவது ஒரு பெரிய டப்பாவோ எடுத்துகிட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. குட்டி வந்து பெருசாக ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் விஷயம் நடக்காது. தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. குட்டி இருக்கிற டப்பாவில் மட்டும் எக்காரணத்துக்கு வந்து தண்ணி அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. தண்ணி சொல்லப்போனால் மாற்றவே வேண்டியதில்லை, ஓகேங்களா? ஸோ நான் அதுக்குன்னு ஒரு சின்ன சின்ன இது டிப்ஸ் சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருந்தே ஒரு பெரிய டப்பாவில் தண்ணி ஊற்றி போட்டு விட்ருங்க. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு வாட்டர் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏஜ்டு வாட்டருங்கிறது என்னன்னா ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் சும்மா ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ண தண்ணி. முடிஞ்சால் வெயிலில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப தண்ணி சூப்பராக இருக்கும். அதாவது வெயிலில் வச்சிருந்த தண்ணி சொல்கிறேன், வெயிலில் கொண்டு போய் தண்ணி வைக்க சொல்ல, வெயிலில் வச்சிருந்த தண்ணி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அந்த ஆல்கேலா ஃபார்மைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை பாட்டுக்கு விட்டுருங்க. தண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் தண்ணி ட்ரை ஆகிட்டே தான் இருக்கும். தண்ணி ட்ரையாக டாப் அப் பண்ணிட்டுருங்க, ஓகேங்களா? அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாக ஒரு 1.5-2 மாதம் வரைக்கும் க்ரோத்தே இருக்காத மாதிரி இருக்கும். கொஞ்சமாக வளர்ந்த மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த ஒரு 20 நாளில் எப்படி வளருதுன்னு தெரியாது. சரசரம் வேகமாக ஃபுல்லாக வளர்ந்துடும், ஓகேங்களா? இது கப்பீஸ் ஆகட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதையும் என்கிட்ட கேட்டிங்க, ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. ஏன்னா என்னன்னா அந்த ஸ்னெயில் வந்துடுது இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது ப்ரோ. இப்போ நானே வந்து இது குட்டி செட் பண்ணும்போது சும்மா தண்ணி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னெயில் வேஸ்ட் ஸ்னெயில் ஃபுல்லாக வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னு தெரில, ஆனால் ஃபுல்லாக வந்துருச்சுங்கிறீங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லி சொன்னால், சும்மா ஒரு நீங்கள் எப்பயும் வலையை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றுறதுக்கு போல் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். மீன் ஏன்னா வந்து இப்போ ஒரு மீன் வந்து செட் ஆகிடுச்சு, அவ்வளோ அந்த தண்ணியில் ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி மாற்றலான்னு நினச்சி மாற்றும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து இறக்க வருங்க, ஓகேங்களா? இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக இந்த தண்ணியை மாற்றணும் தான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் மாற்ற மாட்டேங்கிறேன். காரணம் என்னென்னா இப்போ இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் எதுக்கு தண்ணி அப்போ எப்படி தண்ணி மாற்றாமல் இருந்தால் மீன் ரொம்ப நல்லா இருக்குமா? இப்போ நான் தண்ணி மாற்றணும்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. திருப்பி அதே தான் சொல்கிறேன். இந்த ஏஜ் வாட்டர் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் மாறும்போது மாற்றிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ வெயில் ஃபுல்லாக அடிச்சுட்டு இருக்கு, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் தான் மழை பெய்யுது. ஸோ அப்போ டோட்டலாக தண்ணி சேஞ்ச் ஆயிடுது, ஓகேங்களா? தண்ணியினுடைய அந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் ஆகுது, திடீர்னு சில்னஸ் ஆகுது, திடீர்னு கூலிங் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனுக்கு அஃபெக்ட் ஆகி டெத் ஆயிடுது. அதனால இந்த கிளைமேட்லாம் நான் முடிஞ்சலாம் தண்ணி மாற்ற மாட்டேன். ரொம்ப அழுக்காக இருந்தாலும் என்ன பண்ணுவேன், தண்ணி டாப் அப் பண்ணிட்டு விட்டுரும். பாருங்கள், இதுக்குள்ளே பாருங்கள் சைஸ் நல்லா ஆகும். ஸோ இதில் பாருங்கள் மீன் வந்து நானும் தண்ணி மாற்றலாம் தான் நினைப்பேன், நல்லா சைஸ் வேகமாகிட்டு இருக்குன்னு. ஸோ நான் இப்போ இந்த இதுலேருந்து நான் தண்ணி மாற்றிட்டுன்னு வச்சுக்கோங்க, பெரிய அளவு க்ரோத் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் மெத்தட் தான் குட்டி வளர்த்துறதுங்க, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்துடும். குட்டிங்க பாட்டுக்கு நீங்கள் கேரை கொடுக்கணுன்ட்டுல நல்லா சூப்பராக வளர்ந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு நீங்கள் சேல் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ப்ரீடிங் செட்டப் பண்ணால் சேம் இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த இதை டப்பாவில் ஒவ்வொரு பேரை கூட பிரித்து போட்டு பண்ணலாம். ஆனால் என்னென்னா தண்ணி தான் முக்கியங்க. ஸோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது நல்லது. தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு மாற்றாம வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப குட்டிங்களாகட்டும் எல்லாமே சூப்பராக வளருங்க. ஆனால் கண்டிப்பாக இப்படி இருக்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துறீங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ப்ரீடிங் பண்ணணும், நல்லா குட்டிலாம் நல்லா நிறையா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதுதான் பெஸ்ட்டுங்க, ஓகேங்களா? இது வந்து அழுக்கோ இல்லை எதுவுமே கிடையாது. சன்லைட் படும்போது கண்டிப்பாக பாசம் பிடிக்கும். இது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் நடக்கிறது தான். நீங்கள் சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் வெயில் ஃபுல்லாக இங்கே அப்படியே இங்கே அடிக்கும். காலையில் ஒரு 7:30 மணிக்கு அடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 9 மணி வரைக்கும் இந்த வெயில் அடிக்குங்க. ஸோ அது வந்து தண்ணி சூடாகிறதோ இல்லை அந்த மாதிரிலாம் ஆகுது. மத்தியான வெயில் அடிக்கிறப்ப மட்டும் தான் மீனுக்கு ரொம்ப அந்த ஹீட் ஆகி டெத் ஆகிற கண்டிஷன் ஆயிரும். அதே காலையில் வெயிலில் ரொம்ப 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 நல்லது. இப்போ நிறைய பேர் குழந்தைங்களுக்கே வந்து காலையில் வெயிலில் கண்ணில் காமிங்க அப்படின்பாங்க. அது காரணம் என்னன்னா காலையில் வெயிலில் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல வைங்க, மீன் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரே டிப்ஸ் தான் சொல்கிறது. என்னென்னா கிளைமேட் மாறும்போது தயவுசெய்து தண்ணி மாற்றிடாதீங்க. மீனுக்கு தண்ணி முடிஞ்ச அளவுக்கு குட்டிங்களுக்கு மாற்றாமல் தண்ணி டாப் அப் பண்ணுங்கள். மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுட்டு அதே மாதிரி அளவாக போடுங்க. அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு எல்லாமே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாவே எல்லா டப்பாவும் வீட்டில் வச்சுருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பீட்டா சின்னதுலேருந்து அப்படியே பெருசு பண்ணுற வரைக்கும் நிறையா பேர் மேல் பீட்டாவே பாருங்கள் ஒட்டுக்காக தான் விட்டு வச்சுருக்கு பாருங்க. இது ஏன்னா சின்னதுலேருந்து ஒட்டுக்காக பெருசாக வரைக்கும் ஒரே ஸ்பேஸில் வளர்த்துனது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்துன்னா பெருசு அளவுக்கு சண்டை போட்டுக்கிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது.
அங்கங்கே டெய்ல் 1-2 இதாக இருக்கும். பட் சின்னதுலேருந்து நான் ஒட்டுக்காக தான் வளர்த்திட்டு இருக்குங்க அது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அது என்னன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.